ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ப்ரௌச்சர்ஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த டிசைன் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வாங்க இந்த ப்ரோச்சர்ஸ் டிசைன்ஸ் போடுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நெட் கிளாத், ஃப்ளவர் சீக்வன்ஸ், உங்ககிட்ட என்ன ஃப்ளவர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பீட் 5mm பீட், கோல்டன் பீட், பேர்ல் பீட் ஒயிட் கலர், சுகர் பீடு, நார்மல், நீடில் அண்ட் த்ரெட். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். த்ரெட்டு நீங்கள் என்ன கிளாத், நெட் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் இந்த த்ரெட்டு எடுத்துக்குங்க. வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெட் கிளாத்தை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் எத்தனை ஃப்ளவர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற போல் நெட் கிளாத் நீங்கள் கட் பண்ணிக்கங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் ஒரு பெட்டல் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த நெட் கிளாத்தை நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிளை என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர் இந்த கார்னர் ரெண்டு கார்னரும் நீங்கள் மடிச்சிடுங்க. மடிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு ஃபோல்ட் பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்கள் மடிக்கும் போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணுங்க, இந்த எட்ஜை வரைக்கும் நீங்கள் மேலே இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இப்போ கீழ்ப்பகுதி இருக்குது இல்லையா, இது ஓப்பன் சைடு இருக்குது பாருங்கள். அந்த ஓப்பனை நீங்கள் சென்டரில் மார்க் பண்ணி இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடிச்சிடுங்க. இப்போ இந்த ஃபோல்டிங்கை நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடிச்சிடுங்க. மடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நீங்கள் நாலு பக்கமும் நீங்கள் ஒரே மாதிரி அளவெடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப்பை உங்களுக்கு அழகாக கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த நெட் கிளாத்தை வச்சுட்டு இப்போ த்ரெட்டு எடுங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த ஃபோல்டிங்கை மறைக்கிற போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேம் கலர் த்ரெட் இருக்கும் போது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கோல்டன் கலர் த்ரெட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணும் போது நெட் கிளாத்துக்கு என்ன கலரோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். ஸோ அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபோல்டிங் ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள். இப்போது நான் ஒரு 3 ஸ்டிச்சு போட்டுட்டேன். நெட் கிளாத்தில் நம்ம 2-3 டிசைன் பார்த்துருப்போம். ஸோ நான் உங்களுக்கு இதுவும் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த டிசைன் வேணால் நீங்கள் நெட் கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்களே அழகாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கிளாத்து ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு பிரிஞ்சு வராது. உங்கள்கிட்ட லைட்டர் இருந்தாலும் லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த த்ரெட்டு நெட் கிளாத் ஒரு த்ரெட்டு உங்களுக்கு தனியாக வராது. ஸோ அதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸ் இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மறுபடியும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த பெட்டல் இன்னும் பண்ணணும். திரும்ப ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் மடிச்சுக்குங்க. மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் மடிங்க. மடித்த உடனே இப்போ 2 கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த 2 கார்னரை நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள்.
இப்போ இந்த கார்னரை ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போடும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபோல்டிங்கை வந்து மறைக்கிறா போல் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அப்புறம் நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் உங்களுக்கும் புரியும். நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் ஈஸியாகவும் நீங்கள் போடலாம். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் ப்ரோச்சர்ஸ் ஒர்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே நான் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த கிளாஸில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுற மட்டும்தான் நான் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் கற்றுக்கணும் நீங்கள் வந்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணும் போது ப்ளவுஸில் எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் சொல்லி தருவேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஸ்டிச்சிங் நான் போட்டுட்டேன். இந்த த்ரெட்டு வந்து நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா, நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு தெரியறதுக்காக தான் இந்த த்ரெட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலர் வந்து எடுங்க. இந்த நெட் கிளாத்துக்கு ஏற்றாப்புல சேம் கலர் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. இப்போ இதை வந்து பிளைனாக இருக்குது, இதை வந்து நம்ம இன்னும் அழகாக நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை எடுத்துட்டு இங்கே பாருங்கள், அதை வந்து மிடில் வச்சுக்குங்க. மிடில் வச்சுட்டு இப்போ அதில் வந்து த்ரெட்டை வந்து எடுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த 5 பெட்டலில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நடுவில் மட்டுமே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சுற்றி வந்து இந்த பெட்டலை வந்து ஸ்டிச் பண்ணிக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் ஒரு 2 பெட்டல் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து 5 பெட்டல் இருந்தால் 5 பெட்டல் ஸ்டிச் பண்ணுங்கள், 6 பெட்டல் இருந்தால் 6 பெட்டலில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நீங்கள் கார்னர்லலாம் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க, நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து 3 பெட்டலில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுங்க, மிடில் இந்த ஃப்ளவரோட மிடில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு பர்ல் பீடு வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ சுகர் பீடை வந்து விட்டுட்டு அந்த பர்ல் பீடில் மட்டும் நீடில் குத்தி கீழே எடுக்கும் போது அந்த மணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஓரத்தில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து தையல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் பல இல்லைன்னா நீங்கள் அந்த கார்னரில் மட்டுமே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் விடலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு தையல், இங்கே மட்டும் இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் ஒரு 2 ஸ்டிச்சு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நான் போட்டுட்டேன். இதில் கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹேங்கிங் போல் விட்டால் அழகாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நடுவில் இந்த கிளாத்து நம்ம பண்ணோம் இல்லையா, நெட் கிளாத்து நடுவில் தான் இந்த ஃப்ளவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு கீழே அந்த 2 பெட்டலுக்கு கீழே நீங்கள் நீடில் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதில் வந்து நான் பெரிய பெரிய பீடாக எடுத்துருக்கேன், 5 mm பீடாக எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து 5 mm பீட் இல்லை அதை விட கம்மியான அளவுள்ள பீட் எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேங்கிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹேங்கிங் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 4 நீங்கள் 5 எடுக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து 5 ஹேங்கிங் எடுக்க போகிறேன். 5 பீடு, கோல்டன் பீடு. பாருங்கள், 5 பீடு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு
ஒரு சுகர் பீடு வந்து நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டேன்ப்பா. இது வந்து நான் கிளாத்தோடு சேர்ந்து ஸ்டிச் பண்ணலை, ஏன்னா இதை வந்து தனியாக வந்து ஆடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க. இப்போ வந்து சுகர் பீடை விட்டுட்டு மற்ற 5 பீட்லேயே நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பார்த்தீங்களா? இது ஜஸ்ட் ஐடியா. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.